உங்களுக்கு வேண்டியதை சரியான காலத்தில் சரியான நேரத்தில் தந்து உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க தேவப்பிள்ளையே. ஆண்டவரின் சத்தத்தை அசட்டை பண்ணாதீங்க. கவனமாய் இருங்க. ஆண்டவரை மட்டும் சார்ந்து பின் செல்லுங்க. ஆண்டவர் பின்னால தேவப்பிள்ளே, அவர் உங்கள் எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்ளும். போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தாலும் அவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்றி குற்றங்களை எல்லாம் மன்னித்து, என்ன குற்றம் செய்திருந்தாலும் எல்லாத்தையும் மன்னித்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக, உங்களை எதிர்த்து போராடுவதற்கு முன்பாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், குறைவு உள்ளவனாய் நான் இருக்கவே மாட்டேன், வெட்கப்படவே மாட்டேன் என்று நீங்கள் உங்கள் சொந்த வாயினால் சொல்ல சொல்ல ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் ஆண்டவராகிய